ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 16ஆம் பகுதி. உத்தம மன்வந்திரம். உத்தமன் மனைவி. உத்தானபாதன் மகன் உத்தமன் நீதி தவறாமல் ஆண்டு வந்தான். அவன் மனைவி பகுளை அவனை மதிக்காமல் நடந்து வந்தாள். ஒரு நாள் விருந்து ஒன்றின் மன்னன் மனைவிக்கு மதுவை கொடுத்து அருந்தச் சொல்ல அவள் மறுத்ததால் மற்றவர்கள் சிரித்தனர். அதனால் கோபமடைந்த உத்தமன் தன் மனைவி பகுளையை மக்கள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதியில் விட்டுவிட்டு வந்தான். பிராமணன் வேண்டுகோள். சிறிது காலத்திற்கு பின் ஓர் அந்தணன் மன்னனிடம் வந்து தன் மனைவியை யாரோ ஒருவன் வலிய தூக்கிச் சென்று விட்டதாகவும் அவளை கண்டுபிடித்து மீட்டு தர வேண்டும் என்றான். அப்போது மன்னன் அவன் அடையாளங்கள் குறித்து கேட்க அந்த பிராமணன் தன் மனைவி கருப்பாக, கட்டையாக, கழுகை போன்ற கொடூர பார்வை, ஒரு கை நீளமாகவும் மற்றொன்று குட்டையாகவும், உடல் பருத்தும் தலை சிறுத்தும் அபலட்சணமாக இருப்பாள் என்று கூறினான். அது கேட்ட மன்னன் அந்தணனிடம் அழகான அவன் அவலட்சணமான அவளை விட்டுவிட்டு வேறொருத்தியை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறிட, அந்தணர் தர்மத்தின் வழியை பின்பற்றுபவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். தன் மனைவியை வேறொருவர் அடைய நேர்ந்தால் அதனால் குல நாசம் ஏற்படும். அதை தவிர்ப்பது தனது கடமை என்று கூறி அதனால் விரைவில் மனைவியை மீட்க விரும்புவதாக கூறினான். உத்தமனும் முனிவரும். மன்னன் அந்தணர் மனைவியை தேடி தேரேறி புறப்பட்டவன் காட்டில் ஒரு முனிவர் ஆசிரமத்தை அடைய மன்னனை உபசரிக்க அர்க்யபாத்தியங்களை முனிவரின் சீடன் கொண்டு வர முனிவன் அரசனுக்கு அர்க்யமளிக்கவில்லை. மன்னன் அதற்கான காரணத்தை கேட்க முனிவர், அரசன் தன் மனைவியை தியாகம் செய்ததால் அர்க்யம் பெற தகுதி இல்லாதவன் என்று கூறினார். அப்போது மன்னன் முனிவரிடம், நான் தேடி வந்த பிராமணரின் மனைவி எங்கிருக்கிறாள் என்று ஞான திருஷ்டியால் அறிந்து கூறுமாறு வேண்டினார். உத்தமன் அந்தணருக்கு செய்த உதவி. முனிவர் ஞான திருஷ்டியால் உணர்ந்து பிராமணன் மனைவியை பாலகன் எனும் அரக்கன் வேறொரு வனத்தில் வைத்திருப்பதை கூற மன்னர் விரைந்து சென்று அந்தணர் மனைவியை கண்டு கொண்டான். அப்போது அங்கு வந்த அரக்கன் மன்னனிடம் தான் அவரை வரவேற்று உபசரித்தான். வியப்புற்ற அரக்கனிடம் மன்னன் அந்தணன் மனைவியை எடுத்து வர காரணம் என்ன என்று கேட்டான். அப்போது அரக்கன், பிராமணன் சாஸ்திர விதிகளின்படி யாகங்களை செய்து முடிப்பதால் அவ்விடங்களில் வாழ இயலவில்லை என்றும் அவர் மனைவியை பிரித்து விட்டால் அவர் யாகம் செய்தால் பலனளிக்காது என்றும் கூறினான். அரசன் அவளை கொண்டு போய் அந்தணரிடம் சேர்க்குமாறு கட்டளையிட்டான். அரக்கன் அவர்கள் உணவிற்கு வழியாது என்று கேட்க அவனிடம் உள்ள துராச்சாரத்தை ஆகாரமாய் ஏற்றி இவளை விட்டு விடுமாறு கூறினான். அதனால் தன்னிடம் வந்து சேர்ந்த மனைவியை கண்டு அந்தணன் ஆனந்தமடைந்தான். முனிவர் உத்தமனுக்கு உதவியது. உத்தமன் மறுபடியும் முனிவரை அடைந்து தன் மனைவி இருக்கும் இடத்தை ஞான திருஷ்டியால் அறிந்து கூறுமாறு வேண்ட அவர் அறிந்து கூறினார். உத்தமன் மனைவி பகுளையை கபோதன் எனும் நாகராஜன் கண்டு மோகித்து அவளை பாதாள லோகத்திற்கு தூக்கிச் சென்றதாகவும், ஆனால் அந்த நாகராஜன் மனைவியும் மகளும் அவள் கற்பை காப்பதற்காக ஏகாந்தமான இடத்தில் மறைத்து வைத்திருப்பதாகவும் கூறினார். உத்தமன் மீண்டும் முனிவரிடம் அவன் மனைவி குற்றம் எதுவும் செய்யாதவளாக இருந்தும் தன்னை மதியாமல் நடந்ததேனோ என்று வினவ, முனிவர் ஞான திருஷ்டியால் அறிந்து அவர்கள் திருமண காலத்தில் கிரகங்கள் சரியான நிலையில் இல்லாததே அதற்கு காரணம் என்றார். உத்தமன் நாட்டிற்கு திரும்பி பிராமணரிடம் தன் மனைவியின் நிலையை எடுத்து கூறி தனக்கு உதவ வேண்ட, அந்தணர் அரசன் மனைவி மனம் மாறி அனுகூலமாய் இருப்பதற்காக 7 முறை ஒரு யாகம் செய்து வைத்தார். பிறகு மன்னர் தனது மனைவியை அழைத்து வருமாறு அரக்கனிடம் கூற அவனும் பாதாள லோகம் சென்று பகுளையை மீட்டு கொண்டு வந்து மன்னனிடம் சேர்ப்பித்தான். பகுளையும் நாந்தியும். பகுளை மன்னனிடம் தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டியதுடன் தனக்காக நாகராஜன் மகள் நாந்தை ஊமையாகி இருப்பதை கூறி அவளுக்கு மீண்டும் பேசும் சக்தி வர செய்ய வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டாள். இதனை மன்னன் பிராமணரிடம் கூற அவர் கலைமகளை குறித்து ஒரு யாகம் செய்ய கலைமகள் அருளால் நாந்தை மீண்டும் பேசும் சக்தியை பெற்றான். நாந்தை பூலோகம் வந்து தனக்கு பேச்சு சக்தி அளித்ததற்கு பிரதி உபகாரமாய் உத்தமன் மன்வந்திர கர்த்தாவாக விளங்கத்தக்க புத்திரன் வேண்டும் என்று சொல்ல நாகக்கன்னியின் அருளால் உத்தமனுக்கு பகுளையிடம் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது.
உத்தம மன்வந்திரம் அவனால் துவங்கியது. 16ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.